உங்களுக்கு இங்கிலீஷ்ல லெட் மீங்கிற வேர்ட் யூஸ் பண்ண தெரியுமா? லெட் மீனா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சோ இந்த வேர்டு நம்ம டெய்லி ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அதோட மீனிங் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சில பேர் கன்ஃபியூஷன் ஆவாங்க. சோ இன்னைக்கு நம்ம அதை தெளிவா பாத்துடலாம். Welcome to my channel Vaishu's English Hub. For more videos, hit the subscribe button and press the bell icon. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷூஸ் இங்கிலீஷ் ஹப். இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா லெட். ஸோ லெட் எப்படிலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம லெட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதா நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு அதை கிளியரா நம்ம பார்க்கலாம். So, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்க, லெட் மீ அப்படின்னா ஸோ அதுக்கு 4 டிஃபரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னு பாருங்க, நான் செய்யட்டுமா. ஸோ ஒரு விஷயத்த நம்ம கேட்போம்ல, நான் இதை செய்யட்டுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு நம்ம லெட் மீ யூஸ் பண்ணுவோம். நான் பண்ணுறேன், ஸோ நான் இந்த விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கும் லெட் மீ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நான் சொல்றேன், ஸோ நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு லெட் மீ. எனக்கு அனுமதி கொடு, ஸோ எனக்கு இது பெர்மிஷன் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, ஸோ அதுக்கும் லெட் மீ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 மீனிங்ல லெட் மீங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாருங்க, let me plus verb. So let meயும் verbும் சேர்ந்தாதான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். See, okay, let me go. So நான் இப்போ போறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுல பார்த்தோம் இல்லையா, ஸோ அது மாதிரி நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது let me eat. நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? let me speak. நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் இந்த மீனிங். 4 மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்ல மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். ஸோ லெட் மீ வந்துட்டு எப்பவுமே ஒரே சுச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோமா? மாட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல இதுலயே பாருங்க, நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்கற மாதிரி, எனக்கு அனுமதி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்கிற சுச்சுவேஷன் வருது. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, நான் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல லெட் மீ வந்து மாத்தி நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சுச்சுவேஷன் 1 அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம லெட் மீ எப்படி யூஸ் பண்ணலாம்? சி, நான் முதலில் பேசட்டுமா அப்படின்னு கேட்போம்ல, ஸோ நான் முதல்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட் மீ. ஸோ பேசுறதுக்கு என்ன சொல்லுவோம்? டாக். ஸோ முதலில் அப்படின்னா ஃபர்ஸ்ட். ஸோ முதலில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் முதலில் பேசட்டுமா அப்படின்னா லெட் மீ டாக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லெட் மீ. ஸோ விவரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? எக்ஸ்பிளைன். லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஒரு விஷயம் சொல்லட்டுமா. ஸோ இதுல பாத்தீங்க, நான் செய்யட்டுமா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் லெட் மீங்க பண்ணுவோம். சி, லெட் மீ ஒரு விஷயம் சொல்லட்டுமா. ஸோ சொல்லட்டுமா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? சே. லெட் மீ சே. ஸோ ஒரு விஷயம்னா ஒன். லெட் மீ சே ஒன் விஷயம் அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லல, ஸோ காமனா திங் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா, லெட் மீ சே ஒன் திங் இப்படின்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன்ல நம்ம லெட் மீயே யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன லொகேஷன் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, வெளியில சரியான மழை, அதான் வீட்டுக்குள்ள வச்சு எடுக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ பாருங்க, நான் உனக்கு உதவட்டுமா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன ஹெல்ப் பண்ணும்போது நம்ம கேட்போம் இல்லையா, உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அது இங்கிலீஷ்ல லெட் மீ வச்சு இப்படி யூஸ் பண்ணலாம், பார்க்கலாமா? ஸோ நான் உனக்கு உதவட்டுமா அப்படின்னா லெட் மீ. ஸோ உதவுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெல்ப். யாருக்கு? உனக்கு. ஸோ யாருக்கு? உனக்கு. உனக்குன்னா யூ. ஓகேவா? நான் உனக்கு உதவட்டுமா, லெட் மீ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் கதவை திறக்கட்டுமா. ஸோ நான் கதவை திறக்கட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லெட் மீ. ஸோ திறக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? லெட் மீ ஓப்பன். ஸோ கதவை என்ன அப்படின்னா, ஸோ அந்த கதவை தர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பர்டிகுலரா, ஸோ த டோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் கதவை திறக்கட்டுமா, லெட் மீ ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதை நான் சரி பண்ணுறேன். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லெட் மீ. ஸோ சரி பண்றேன் அப்படின்னா ஃபிக்ஸ். ஸோ இதைனா திஸ்.
புரியுதா? இதை நான் சரி பண்ணுறேன். ஸோ லெட் மீ ஃபிக்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ சிச்சுவேஷன்ஸ் வந்தப்ப லெட் மீ வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன பார்த்தோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம லெட் மீ யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹெல்ப் பண்ணும்போது நம்ம கேட்போம்ல, நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம லெட் மீ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ சிச்சுவேஷன் 3 பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ பாருங்க, சிச்சுவேஷன் 3. சிச்சுவேஷன் 3னா அனுமதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம யாருக்கையாவது பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? ஸோ லெட் மீ வச்சு அதை எப்படி கேட்கலாம்னு பார்க்கலாமா? நான் இங்கே உட்காரட்டுமா? ஸோ நான் இங்க உட்காரட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? லெட் மீ உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? சிட். ஸோ எங்க? இங்கே. இங்கேனா ஹியர். அங்கேனா தேர். இங்கேனா ஹியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான், நான் இங்கே உட்காரட்டுமா? லெட் மீ சிட் ஹியர் அப்படின்னு சொல்லணும். நான் உள்ளே வரட்டுமா? ஸோ நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட் மீ. ஸோ வர்றதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் லெட் மீ கம். உள்ளே அப்படின்னா இன். லெட் மீ கம் இன் அப்படின்னு கேட்கணும். லாஸ்ட் பாருங்க, நான் வெளியே போகட்டுமா? இது எப்படி சொல்லலாம்? லெட் மீ. ஸோ போகிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? கோ. ஸோ வெளியே அப்படின்னா அவுட். உள்ளேனா இன், வெளியேனா அவுட். நான் வெளியே போகட்டுமா? லெட் மீ கோ அவுட் அப்படின்னு சொல்றேன். சிச்சுவேஷன் 4 அப்படின்னா யோசனை கண்டுபிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யோசனைனா இங்கிலீஷ்ல என்னது? திங்கிங். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இது வந்து இது ரெண்டையும் வச்சு லெட் மீ எப்படி வச்சு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? நான் யோசிக்கிறேன். ஸோ நான் யோசனை பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட் மீ. யோசனை அப்படின்னா லெட் மீ திங்க். லெட் மீ திங்க் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் யோசிக்கிறேன். லெட் மீ திங்க் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, நான் செக் பண்ணுறேன். ஸோ இது எப்படி சொல்லலாம்? லெட் மீ செக். லெட் மீ செக். ஸோ நம்ம பேச்சு வழக்குல இதை யூஸ் பண்றதுதான். ஸோ நடுவில் இங்கிலீஷ் போட்டிருக்கிறதால நீங்க வந்து ஃபுல் தமிழ் சென்டென்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எதனால நான் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம நார்மலா பேச்சு வழக்குல நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கலந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஸோ அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? லெட் மீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட். லெட் மீ ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ சிச்சுவேஷன் 5. சிச்சுவேஷன் 5 என்னது? பணிவு அப்படின்னு சொல்லுங்க. பணிவுனா நம்ம என்னது? பொலைட்டா ஒரு விஷயத்த நம்ம கேட்டு பணிஞ்சு கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான். இப்போ பாருங்க, நான் முயற்சி பண்ணட்டுமா? ஸோ நான் முயற்சி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ரொம்ப பணிவா கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம்? லெட் மீ. ஸோ நான் முயற்சி பண்ணட்டுமா? ஸோ முயற்சிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ட்ரை. ஸோ நான் முயற்சி பண்ணட்டுமா? லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லணும். நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ நான் பார்த்து சொல்லவா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான். நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட் மீ சி. பார்க்கறதுக்கு சி அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் பாருங்க, உனக்காக நான் பேசட்டுமா? ஸோ உனக்காக நான் பேசட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ சிபாரிஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதுக்குதான் உனக்காக நான் பேசட்டுமா அப்படின்னா லெட் மீ. ஸோ லெட் மீ ஸ்பீக். ஸோ லெட் மீ ஸ்பீக். யாருக்காக? உனக்காக அப்படின்னா லெட் மீ ஸ்பீக் ஃபார் யூ. புரியுதா? உனக்காக நான் பேசட்டுமா? லெட் மீ ஸ்பீக். ஸ்பீக் நான் பேசுறது. ஃபார் யூ யாருக்காக? உனக்காக. இப்போ புரியுதா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம 5 சிச்சுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம நார்மலா பேசும்போது உனக்கு நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேஷுவலா கேட்போம் இல்லையா? ஸோ அதுல வந்து லெட் மீ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். செகண்ட் ஹெல்ப் பண்றது. ஸோ யாருக்காவது உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம லெட் மீ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். தென் சிச்சுவேஷன் 3ல என்ன பார்த்தோம்? யார்கிட்டயாவது நம்ம பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? ஸோ எனக்கு இது நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம லெட் மீ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். தென் ஃபோர்த் சிச்சுவேஷன் என்னது பார்த்தோம்? செக் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து திங்க் பண்ணும்போது, செக் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி லெட் மீ வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். தென் லாஸ்ட் என்ன பார்த்தோம்? பணிவு. ஒரு விஷயத்த பொலைட்டா நம்ம கேட்போம் இல்லையா? இதை செஞ்சு கொடுக்கவா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டா கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம்? அந்த சிச்சுவேஷனுக்கும் நம்ம லெட் மீ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இந்த 5 சிச்சுவேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் குடுக்குறேன். ஸோ அதோட ஆன்சர நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கான எக்ஸசைஸ் பாருங்க. லெட் மீ டேஷ் ஹெல்ப் பெட். ஸோ இதுல என்ன கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் பாருங்க. லெட் மீ டேஷ் பேப்பரா கோவா. தென் தேர்ட் லெட் மீ டேஷ் செக்கா ஃப்ளோரா. ஸோ இந்த 3 கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அதோட ஆன்சர்ஸை வந்து மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 5 சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ண லெட் மீங்கிற வேர்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நம்ம பாருங்க ரொம்ப ஈஸியான வேர்டு தான். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் தான் அந்த வேர்ட்ஸ் மாறுமே தவிர, பட் அந்த பர்டிகுலரா நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிற நம்ம பொலைட்டா யூஸ் பண்ணோம்னா அதுக்கும் லெட் மீ தான் வரும். நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்கும் போது யூஸ் பண்ணா லெட் மீ தான் வரும். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது கேட்கும் போதும் அதுக்கு லெட் மீங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். பட் லெட் மீங்கிற வேர்ட் பர்டிகுலரா நம்ம யூஸ் பண்ணா அந்த அந்த சென்டென்ஸே நமக்கு வந்து ஒரு பொலைட்டா இருக்கும். ஒரு வந்துட்டு ரொம்ப தாழ்வா ரொம்ப பணிவா இருக்கும். யாரு நம்ம அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணாலும் எல்லாருமே வந்துட்டு நம்மள வந்து ஒரு எப்படி சொல்றது ரெஸ்பெக்ட்ஃபுல் லவபிளா தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி கிராமர் நோட் போட்டிருப்பீங்க நம்புறேன். ஸோ ரொட்டீனா அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்க ரொட்டீனா ஸ்போக்கன் பண்ணும்போதே நீங்க பேசுங்க. யார்கிட்ட பேசி பாருங்க. ஈஸி தான். ஒண்ணுமே ஒரி பண்ணாதீங்க. டெய்லி 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 நீங்க பேச ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து வரும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இங்கிலீஷும் அதே கான்செப்ட் தான். அதாவது தெரியாதவங்க கிட்ட நம்ம பேச முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தெரியாதவங்க கிட்ட பேசினாலும் அவங்களும் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு 1, 2 வேர்ட் கத்துப்பாங்க இல்லையா? ஸோ உங்களை வச்சு ஏதாவது அவங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றது. ஸ்போக் பண்ணதான் இங்கிலீஷ் வந்து என்ன செய்யும் ஃப்ளூயண்டா வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு உள்ள இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டினியூவா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.